This ad video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போய்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஒர்க் பண்ணுறது மூலயமா 8,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும், ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து, டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஈவன் தோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பார்க்கலாமா? 4வது படை வீடான சுவாமி மலையில் அப்படி என்ன வரலாறு இருக்குது அப்படின்னா, பிரம்மதேவர் படைத்தல் தொழிலை மிகவும் ஆணவமாக செஞ்சு வந்துட்டு இருந்தார். இதுக்காக ஒரு விடை காணணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமான் பிரம்மதேவன் கிட்ட உனக்கு ஓம் என்னும் மந்திரத்துக்கான பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மனும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முருகப்பெருமான் அவரோட தலையிலேயே கொட்டி அவரை சிறையில் அடைக்கிறாரு. கிட்டத்தட்ட படைத்தல் தொழிலே ஸ்டாப் ஆயிடுது. இதை பார்த்த விஷ்ணுவும் சிவபெருமானும் முருகன்கிட்ட உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தன்னோட தந்தையின்னு கூட பார்க்காம கேட்குற விதத்தில் கேளுங்க, அப்போ நான் பதில் சொல்வேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான் மண்டியிட்டு வாய்களை புற்றி ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கான பொருளை முருகப்பெருமான் கிட்டேருந்து கேட்டறிந்தார். தன்னோட சொந்த தந்தைக்கு உபதேசம் கொடுத்த மலை தான் இந்த சுவாமி மலை. அதே மாதிரி இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான சிவகுருநாதன் அப்படின்னும் அன்பாக அழைக்கிறாங்க. உங்களோட குழந்தைகளையோ இல்லை மாணவர்களையோ அறிவு ஆற்றல் பெருகணும் அப்படின்னா சுவாமி மலை முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்யலாம். அடுத்து 5வது படை வீடான திருத்தணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் அந்த மலையில் இருக்கிற வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டது தான். அதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவர் மொத்த கோவங்கள்லாம் தனிந்து தானே திருத்தணிக்கு வந்தார். அதனால் அவர் கையில் வேல் இருக்காது, வேலோட அபிஷேகம் நடக்காது. அலங்காரம் பண்ணும் போது மட்டும் வஜ்ர வேலுடன் அவரோட நமக்கு காட்சி அளிப்பார். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த திருத்தணி படிக்கட்டுகள் 365 படிக்கட்டுகள். இதை தாண்டி தான் நம்ம போய் திருத்தணி முருகப்பெருமானை பார்க்க முடியும். 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பழமுதிர் சோலைன்னு சொன்னாலும் நமக்கு ஔவையார் தான் ஞாபகம் வரும். ஔவையாரை மாதிரி பாடல் பாடுவதில் யாருமே வல்லமை மிக்கவர் இப்போ வரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஔவையாருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் இந்த பழமுதிர் சோலை முருகப்பெருமான். ஒரு நாள் அவர் பசியில் ஔவையார் ஒரு நாவல் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. இவர் நாவல் மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுக்கான ப்ராப்பரான பதில் தெரியாமல் ஔவையார் ஒரு பதில் சொல்லி நாவப்பழத்தையும் வாங்கி சாப்பிட்டு ஒரு முறை அந்த முருகனை பார்த்து தன்னோட ஆணவத்தை குறைச்சிக்கிட்டாங்க. இந்த பழமுதிர் சோலையில் முருகனை வழிபடக்கூடிய முக்கியமான நாள் தான் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எப்பயுமே கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஔவையாருக்கே சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட ஒரு ஹிஸ்ட்ரி உருவான கதையே பழமுதிர் சோலையில் தான். இந்த பழமுதிர் சோலைக்கு அருகே நூபுர கங்கை புனித தீர்த்தம் இருக்குது. உடலில் நோய்பாடு இல்லை வேறு ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்க அங்கே போய் இந்த தீர்த்தம் நம்ம உடம்பு மேலே படுற மாதிரி செஞ்சுக்குவாங்க. 6 வீடுலேயும் இல்லாத ஸ்பெஷல் இந்த பழமுதிர் சோலையில் இருக்குது. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமான் தன் மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இணைந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் பழமுதிர் சோலை. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ், நல்ல டிவோஷனல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.